என்ன வெக்கப்படாதம்மா, வீட்டுக்குள்ள வா. ஹலோ, என் பேரு நீனா. நீங்க? என் பேரு அஞ்சலி. மூஞ்ச கோத்தா கேக்கோ அஞ்சலி மாதிரி இருக்கு. ஹே, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? ஹே, யார பார்த்து மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்ன்ற? நாங்கலாம் விஜய் டிவி செலிபிரிட்டி. அட்ரால சர்வபட்டி. நிக்கி, அன்னிச்சு. ஆஞ்சலினா, முதல் முறையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஆமா, எங்க ஃபேமிலியை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவங்க தான் எங்க குடும்பத்தோட முதல் மரியாதை, ராதாமா. ராதாங்க ஷோ காமெடியா போதாங்க. நிக்கி, சூப்பர்யா. ஆஞ்சலினா, அவங்க எங்க எல்லாருக்கும் அம்மா மாதிரி. அப்ப சரியாங்க யாரு சின்னம்மா மாதிரியா? அவங்க சொன்னனால தான் நான் நிக்கி, அன்னிச்சு. இதெல்லாம் நல்லா பேசு. உன் அத்தை பொண்ணு தானே வந்திருக்கா, உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட வேண்டியதான். இதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆஞ்சலினா வீட்டுக்கு போனா எப்படியாவது டைட்டில் வின் பண்ணிடுன்னு கேட்குறேன். நீனா கட்டன் நைனா, நீனா கட்டம் தான் வின் பண்ணணும்னு சொல்லி டெய்லி சூடு வைக்கிறேன். நீனாவோட அம்மா இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி செட்டுக்குள்ள வந்தா என்னையே ஏக்கமா காக்குற ராதாங்க. இவங்க எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே பதில், கட்டுனா ஆஞ்சலினாவை தான் கட்டுவேன். அவ முன்னால நிக்கிறேன், அவ கண்ணால சொக்குறேன், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துறேன், முன்னால சாவுறேன். நிக்கி போற போக்க பார்த்தா எப்படியாவது ஆஞ்சலினாவை கல்யாணம் பண்ணாம விட மாட்டோம் போல இருக்கே. அப்ப நம்ம யாரோட பேர் பண்றது? நம்ம கதி இத சும்மா விடக்கூடாது. எப்படியாவது இதுங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுற வேண்டியதான். நீனா நீங்க ஐந்து வயசு நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கேன். டேய், பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்குன்னு என்னையே கலாய்க்கிறேல, இருடா. ஆஞ்சலினா, அவ எங்க வேலை பாக்குறான்னு கேளு. அவ எங்க வேலை பாக்குறான்னு கேளு. நிக்கி, சொல்லடி சொல்ல குட்டிய, நீ எங்கடா வேலை பாக்குற? அது எப்படி சொல்றது? அத நான் வந்து விஜய் டிவில வேலை பாக்குறேன் கண்ணே. விஜய் டிவில என்ன வேலை பாக்குறான்னு கேளு. விஜய் டிவி ஓகே, அங்க என்ன வேலை பாக்குற? அது வந்து கேபிஐ ஃபைனலிஸ்டா இருக்கிறேன். கேபிஐ ஃபைனலிஸ்டா? செட்டில் யாரோ 5 பேரை கலாஞ்சிட்டு ஃபைனலிஸ்டா போனா நீ எல்லாம் பெரிய ஆளா? ஏய், யாரோ 5 பேரை கலாஞ்சிட்டு நான் ஃபைனலிஸ்டா போல, நான் கலாஞ்ச 5 பேருங்க ஃபைனலிஸ்டா. நிக்கி, வீட்டுக்கு வந்த பொண்ணுகிட்ட இப்படி பிரச்சனை பண்ணாம அமைதியா பேசு நிக்கி. ஏன்டி உருளைக்கிழங்கு மூச்சு? பிரச்சனைக்கு காரணமே நீதான். என் மூச்சிலே கொல்லி அடிச்சிட்டாலே. ஒன்னெல்லாம் கல்யாணம் பண்ணா எனக்கு என்னடா அப்படி பெருசா வருமானம் கிடைச்சிருக்காது? என்ன அஞ்சலி அப்படி புரியாம பேசுற? நிக்கி டைட்டில் மட்டும் அடிச்சிட்டானு லட்ச லட்சமாய் கிடைக்கும். ஆமா, கிடைக்கும் கிடைக்கும். டைட்டில்கள் கண்ணா விஜய் டிவில கேட்கான், கொண்டு வா ஆதார் கார்டு பேன் கார்டு. ஆனா பேமெண்ட் வந்து சேர்த்துக்குள்ளேயே கண்டஸ்டன்ட் போயிடுவான் சுடுகாடு. சரி நிக்கி, இப்போ ஃபைனலா உங்க ரெண்டு பேரோட முடிவு தான் என்ன? ஃபைனலா அங்க 2 பேர் இருந்தாங்க, முடிவு தான் சொல்லணும். சரிதானே ஜல்லக்குட்டி? மூஞ்ச பார்த்தாலே குடிக்கல. நிக்கி, என்ன உனக்கு என்ன கடைசியா ஒரு ஆப்ஷன் தரேன். இந்த காமெடி கிங்கடி எல்லாம் விட்டுட்டு என் கூட வந்தேன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். ஹாய், ஏன் சூப்பர் டீலுங்க இருக்கு நிக்கி. அப்புறம் நான் கிளம்பி போக வேண்டியதானே? அது மட்டும் நடக்காது நீனா. அவ எனக்கு செட் ஆகலனாலும் பரவாயில்ல, நான் உயிரா நேசிச்ச இந்த செட்டை விட்டு நான் வர மாட்டேன். நீனா என்ன இதெல்லாம் ஒரு ஷோ? எங்க எல்லாரும் மனசுல கை வச்சு சொல்லுங்க, கேக்கு கையில காமெடி இருக்குன்னு. என்ன நிக்கி? ஐயோ, சப்போர்ட் வேற. என்ன நிக்கி
நிக்கி இப்படி சொல்லிட்டா? காமெடி இருக்குன்ற இல்லன்னு சொல்ல வரல, இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்ல வரல. ஓவர் கொழுப்பியா? அதான் நினைச்சேன் போகுது கிட்டே சாரி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். Cheer up, cheer up, cheer up! அப்போ விஜய் டிவில ஹியூமரே வரலங்கிற. விஜய் டிவில ஹியூமர் எங்க வருது? 24 மணி நேரம் ராங்கர் தானே வருது. மனசுன்றது கேக்கு வாய் மாதிரி, அது நாங்களே சந்தோஷமா இருக்காது, மத்தவங்களே சந்தோஷமா இருக்க விடாது. நீ இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் போடி வெளியே. நிக்கி, என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு. நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல நிக்கி. நல்லா இல்லையா? அங்க வாரம் வாரம் நான் உனக்கு சிஸ்கா எல்இடி வாங்கி தந்து நீ வீட்டுல போய் அவங்க அம்மா கிட்ட தரையில் அது மட்டும் நல்லா இருந்துச்சா? என்னோட கார் கண்ணாங்க நீ சோலா கண்ணு இந்த வை அவளே எல்இடி இல்ல கல்கு தாண்டி வாங்கிருக்கணும். சூப்பர் விஜய், சூப்பர். ஐயோ, சரி 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 சரி, எதுக்கு சண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருங்க. அமைதியா 2 பேரும் கண்ணு மூடி மெடிடேஷன் பண்ணீங்கன்னா நம்ம சொல்யூஷன்லாம் கிடைக்கும் நல்லாவே. சரி பண்ணிடுவோம். எங்க பாரு, எங்க பாக்குது பாரு. செம்ம cute. ஏய், சூப்பர்ரா. சூப்பர் ரவீனா, சூப்பர். நிக்கி, நீ கண்டது தப்பு. என்னது நீ காத்த? என்ன சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. நீ காத்த, நான் காக்கா இல்லன்ற. நீ காத்த, நீ காத்தத நான் காத்த. டேய், என்னது உனக்கு இப்ப பிரச்சனை? என்ன கழட்டி விடுறதுக்கு ரீசன் தான்டா, அதானே? உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் பசங்க டெய்லி ஊரை சுத்தி காட்டணும், தேவான்ற கோலம் கணத்தை எடுத்து நீட்டணும், வாரம் வாரம் கடத்தி கொண்டு போய் காட்டணும். இன்டர்வல்ல காக்கான் எடுத்து ஊட்டணும். ஏய், கடைசியில அமெரிக்கால இருந்து எவனாச்சும் நாக்கலேன்னு வந்தானா அவனுக்கு போய் நீங்களா கழுத்தை நீட்டணும். தானடி காலங்காலமா எல்லா பொண்ணுங்களும் பண்ணிட்டு வரீங்க. நிக்கி, அவளை பத்தி பேசுனா அவளை பத்தி மட்டும் பேசு. அதே மத்த பொண்ணுங்களை பத்தி எல்லாம் பேசுற. நான் அத்தை பொண்ணுங்களை பத்தி பேசல, என் அத்தை பொண்ணை பத்தி தான் பேசுறேன். கோடாக்கோ, உனக்கு கேக் ஐ செட்ல எவ்வளவு 3 ரோசஸ் மதுபாலான்னு சுத்திட்டு பாருங்க. அவளை தேடி தேடி லவ் பண்ணு. உனக்கெல்லாம் நான் செட் ஆக மாட்டேன். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு காமெடியை விட்டு தாங்க வர முடியாது, மத்தபடி ஐ லவ் யூங்க. அக்கா எனக்கு காமெடியை விட்டு வர முடியாது, விஜய் டிவியை விட்டு வர முடியாதுல்ல. ஐயோ, நீனா இதோட ரோதனையா போச்சு. இதுக்கு காமெடியை கொத்தியும் தெரியல, காதல கொத்தியும் தெரியல. ஹே, என்னடா காமெடி காமெடின்னு பேசுறியா? ஐயோ பங்கல் அக்கறால. கலக்கிட்டா, கலக்கிட்டா, சூப்பர்ரா. இல்ல பிரசஸ் சாப்பிட்டு தானே. சூப்பர்ரா, வேற லெவல். என்னடா காமெடி காமெடியன்ஸ்னு பேசுற? காமெடி அப்படி பண்ணி என்னடா சாதனை பண்ணி ட்ரெண்ட்ஸ்டிங்க நீங்களா? ஏய், என்ன வார்த்தை சொல்லிட்ட நீ? சொல்றேன்டி, சொல்றேன். ரோகசங்கர் அண்ணா கஷ்டப்பட்டு விஜய் டிவில வந்து நின்னாரு, அதான் அஜித் கூட கடம் கண்ணாரு. சந்தானம் விஜய் டிவில டைமிங் காமெடி அடிச்சாரு, அதனாலதான் தமிழ் சினிமால அவருக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சாரு. யோகி பாபு அண்ணா லொல்லு சகால குங்குல்ல ஒரு ஆளா நின்னாரு, இப்போ தமிழ் சினிமால நம்பர் 1 நிக்கிறார். நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா இந்த மேடையில தான் காமெடி பண்ணாரு, இப்போ மக்கள் மனசுல தான் அவர் தான் நிக்கிறார். அவ்வளோ ஏன் காலக்கா கோதி யாரு? காமெடிக்கெல்லாம் காலேஜ், அதை வழி நடத்தி கொண்டு வராங்க நாங்க மகேஷ் அண்ணா காலேஜ். காமெடியன்ஸோட கஷ்டங்களை பத்தி உனக்கு என்னன்னு தெரியும்? பாடிக்கோ, உன் வெளிநாட்டுக்கு திரும்பிக்கோ. நீனா ஏன்னா இதோ சொல்லிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, எனக்காக அவளை அந்த சரி பரவாயில்ல நிக்கி, நான் பேசுறேன். நம்ம ஆஞ்சலினா தானே, புரிஞ்சுப்பா. ஆஞ்சலினா,
என்ன ரொம்ப கியூட் ரொம்ப கியூட். நீ சின்ன வயசுல அவனுக்காக ஒரு பாட்டு பாடுவியாமி? ஆமா. அது ஒரு வாட்டி பாடுமா. இந்த சோகமான சிச்சுவேஷன்ல எனக்கு அந்த காட்டெல்லாம் வராது நீனா. பரவாயில்ல. சரி பரவாயில்ல, நிக்கிக்காக பாடுறேன். ஆர்கெஸ்ட்ரா மைல்டா வாசிங்கனால கத்தி பாட முடியாது. கரெக்ட். வேற லெவல் நீங்க. வேற லெவல். இதுவரை இல்லாத உனக்கு இதயத்தில் உண்டான கனவிது கழித்திடும் அந்நாளை தேடிடும் அங்கே இங்கே வந்து எண்ணங்களில் யாரறிவாய் என் நெஞ்சமும் உன் காலகல்ல ஏதோ ஒரு மாற்றம் நிலை புரியாத தோற்றம் இது நிரந்தரமல்ல மாறிவிடும் மன நிலைத்தான். ஓ ஓ நிக்கி, நீ காமெடி தான் பண்ணுவேன்னு நினைச்சா உனக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கு. காமெடியன்ஸ்னா உங்களுக்குலாம் பொறுத்த வரைக்கும் ஜோக்கர் தானடி. நாங்க படுற கஷ்டம்லாம் உனக்கு நாடே தெரியும். சாரி நிக்கி, நான் என் தக்க உணர்ந்துட்டேன். நாங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக உங்க கஷ்டத்தெல்லாம் மறைச்சு எங்க முன்னாடி காமெடி பண்றீங்களே, நீங்களா தான் காமெடியன்ஸ். இல்ல இல்ல, நீங்களா தான் உண்மையான ஹீரோ. நீங்க எல்லாருமே ஹீரோ தான். சூப்பரா இல்லையா? கடைசியில என் ஃபீலிங், நாங்க காமெடியன்ஸோட ஃபீலிங் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன கட்டிக்கலாமா? எடியே கட்டிக்கிடும் முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்கணுண்டு. கத்திக்கடி மாமன் கிட்ட அக்கா மகன் கட்டி கட்டி கிட்ட மாட்டேன் நானே உன்னை